ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் 2 பேரோட வெட்டிங் கிஃப்ட்டை தான் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நிறைய கிஃப்ட்ஸ் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணி ஒவ்வொன்றா பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணலாம். நேம் எதுவும் படிக்கலை, ஏன்னா சில பேர் வந்து நேம் வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ அதனால் நேம் இல்லாமலே கிஃப்ட்டை மட்டும் ஓப்பன் பண்ணி என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ ஒவ்வொரு கிஃப்ட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். February 11 பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆச்சு. இப்போ தான் வந்து அன்பாக்ஸ் பண்ணுறோம் கிஃப்ட் எல்லாத்தையும். வாங்க பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு ஓப்பன் பண்ணிடுவோம். இது யாரும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க ஆல்ரெடி. ஸோ இந்த கிஃப்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ செம்மையாக இருக்குது இது பார்க்குறதுக்கு. கிருஷ்ணரும் ராதையும் இருக்கிற மாதிரி சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக அந்த இது ஜிம்னா வச்சு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிளிட்டர் நல்லா இருக்குல்ல? சரி, இது ஓப்பன் பண்ணு. இது ஃபோட்டோ ஃப்ரேம் வீட்டில் மாட்டுற மாதிரி நேச்சுரல் பிளேஸ். ஸோ இந்த ஃப்ரேம் பாருங்கள் எப்படி இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் இந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணிடலாம். இது யாரோடது? இல்லை அதெல்லாம் பார்க்கக்கூடாது. இதுவும் அதே மாதிரி ஃப்ரேம் தான். அதே சூப்பரா இருக்கு. கோல்டன் கலர்ல இது ஃபுல்லா கண்ணாடி. கண்ணாடி எங்க வச்சிருக்கீங்க? ரொம்ப சூப்பரா இருக்கு. இது ஃபுல்லாவே கோல்டா இருக்கு. 3D எஃபெக்ட்ல பயங்கர யூனிக்கா இருக்கு. இது செம்மையா இருக்கு. போட்டோல எந்த அளவு தெரியுதுன்னு தெரியல, பட் அதான் நேர்ல ரொம்ப அழகா டிசைன் பண்ணிருக்காங்க. ஃபுல்லா கிளிட்டர்ஸ் வச்சு நல்லா இருக்குல்ல? இதுவும் பாத்தீங்கன்னா வெட்டிங்க்கு கிஃப்டா வந்தது தான். இந்த ப்ளூ கலர் டெடி பியர் வீட்ல ஒரு பையன் கையில வச்சுக்கோ. நெக்ஸ்ட் இந்த கிஃப்ட் ஓபன் பண்ணிடலாம். போட்டோ ஃப்ரேம் எக்கச்சக்கமா வருது மேரேஜ்னு. வேற என்ன வாங்குறதுன்னு தெரியல. ஓ, இதுவும் அதான் தெரியுது. அதே ஃப்ரேம் நான் சொல்றேன். தெரியுதுங்களா? இது வந்து அவரு, இது நாங்க. இந்த சைடில் இருக்கிறதுல என்னோட சிஸ்டர்ஸ். என்னோட சைடு தான் யாரோ வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்படியா? ஆமாம், அதை மென்ஷன் பண்ணணும். ஆமாம். இது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணப்போ எடுத்த ஃபோட்டோ. இப்போது நெக்ஸ்ட்டு இந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணிடலாம். ஆல்ரெடி ஓப்பன் பண்ண வச்சு கிஃப்ட்டு தான். ஸோ இது எல்லாருமே பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹாட் வாட்டர் ஊற்றினா இதில் ஃபோட்டோஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ அதுதான் இவங்களோட ஃபேமிலியோட ஃபோட்டோஸ் வந்து போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் டேடி எங்கள் மம்மி தெரியாது. இதில் இருக்கிற மாதிரி நாங்கள் 3 பேரும் என்னோட சிஸ்டர்ஸ் இருக்கிற மாதிரி வந்து இருக்குது. நான் இது வந்து இதுக்கான வீடியோ வந்து சைடில் இல்லைன்னா லாஸ்ட்டாக வந்து காட்டுறேன். ஷார்ட்ஸில் போடலாம். ஹாட் வாட்டர் ஊற்றி அதையும் ஓப்பன் பண்ணிட்டு அதே மாதிரி தான் இருக்குது. இதா? அதில் ஸோ இதில் வந்து நம்ம 2 பேர் ஃபோட்டோ போட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோட்டோ தனியாக, அவரோட ஃபோட்டோ வேகமாக இல்லை. நாங்கள் 2 பேரும் இந்த சைடு சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஃபோட்டோ. இதில் எங்களோடது மட்டும் இருக்குது. சரி, நெக்ஸ்ட் இந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணுங்க. எனக்கு கிளிப் எடுத்துகிட்டு வரணும். இது நான் ஏதோ ஃப்ரேம் மாட்டேன். இது கிராஃப்ட். இது வந்து நம்ம மேலே வச்சுக்கலாம். ஸோ கப்பல்ஸோட ஃபோட்டோ இருக்கிற மாதிரி நல்லா இருக்கு. இதுவும் அடுத்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணுங்க. இது இது சின்னஸாக இருக்கு. இது வந்து அந்த கை பிடிச்சா அந்த பாதரசம்னு சொல்லுவாங்க. அது யாரை நினைச்சிட்டு பண்றோமோ அதுமா இல்லை எப்படி இதை சொல்லுவாங்க. இது எந்த மாதிரின்னு தெரியலையே. இது என்ன டைப்புன்னு. இது வந்து ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஃபேமஸ் அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ இது யாராவது இந்த பாக்ஸ் இங்க பாருங்க ஏறுது கையில இப்படி பிடிச்சா. ஸோ இதை பத்தி யாராவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணுங்க. வெயிட்டா இருக்கு. இதுவும் ஃப்ரேம். யாரு? தலை சொல்லுங்க.
ராயல் மாயா. இதுவும் நேச்சுரல் ஃப்ரேம். வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அப்படியே காமிச்சு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் தான். ஸோ நேச்சுரல் பிளேஸ் இருக்கிற மாதிரி நல்லா இருக்குது. இதுவும் பார்க்குறதுக்கு வியூ. இவனை பிடி இவன் சைடில் இங்கே இருக்கட்டும். ஒரே இடத்துல வாங்கிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி 2 கப்புள்ஸ் இருக்கிற மாதிரியான ஃப்ரேம் தான். ஃபோட்டோஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். கோல்ட் கலர். இப்போ நெக்ஸ்ட் கிஃப்ட் ஓப்பன் பண்ணிடலாம். இது யாரும் தெரியும் சொன்னாங்க. என் ஃப்ரெண்டு இது பார்த்தா ஓ மை காட். ஸோ இது பார்த்தீங்கன்னா விளக்கு. ஸோ பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும், எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஸோ பயங்கர வெயிட்டாக இருக்குது. ஸோ இது எதிர்பார்க்கல, ஆனால் கிஃப்டாக வரும்னு இது எதிர்பார்க்கல. ஸோ இது கண்டிப்பாக ஒரு செம்மையான கிஃப்ட்டு தான். செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குல்ல. ஸோ அதுலேயே வச்சிடும், அப்படி கவரில் இது அப்புறம் பின்னாடி வச்சிடும், அப்புறமா வச்சிடும். நெக்ஸ்ட் இது ஃப்ரேமே இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் எல்லா ஃப்ரேமும் ஃப்ரேம் இருக்குது. இதுவும் ஃப்ரேமாக இது எப்போ எடுத்த ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுவும் நாங்கள் 2 பேர் இருக்கிற மாதிரி. இதுதான் ஓல்டு மெமரிஸ், ஓல்டு ஃபோட்டோஸ். நல்லா இருக்கு இந்த ஃப்ரேம். இது யார் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா, சின்ன பாப்பா. அழகாக இருக்கு, நல்லா இருக்கு. இதுவும் காட்டிடலாம். இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு அங்கே வந்தப்போ அங்கே வெட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டாங்க. இது நாங்கள், இது பார்த்தீங்கன்னா என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா என்னோட க்ளோஸ் இன்னொரு பாப்பா, அவங்க எனக்கு கூட பிறக்காத பாப்பா மாதிரி. அவங்க வந்து போட்டது நாங்கள், இதுவும் நாங்கள் எல்லோரும் இருக்கிற மாதிரி, என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாம். இது பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர், இவர் வந்து போட்டு தந்தது. எல்லாமே ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் தான் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் இது வந்து ஓப்பன் பண்ணலாம். இதுவும் ஃபோட்டோ ஃப்ரேம் தான், எனக்கு தெரிஞ்சிருச்சு. இல்லை அப்படியே ஓப்பன் பண்ணி இது ஃபோட்டோ ஃப்ரேம். அது என்ன ராதாகிருஷ்ணனா? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம் தான், தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுவும் பார்க்குறதுக்கு யூனிக்காக இருக்குல்ல. கங்கிச்சு அக்கா மாமா ஹாப்பி மேரிட் லைஃப். இது பார்க்கலாம். இது எப்படி ஃபோட்டோ ஃப்ரேம் தான் நினைக்கிறோம். பார்த்துட்டு காதல் பறவைகள். தம்பி தம்பி. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேர் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் தான். பெருசா இந்த ஃபோட்டோ ஒன்று எடுத்தங்க, இந்த ஃபோட்டோவே எல்லாரும் ஃப்ரேம். இந்த ஒரு ஃபோட்டோ தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லதாக பிடிச்ச ஃபோட்டோ வந்தாங்க. இதுவே எல்லாருமே வந்து கொடுத்துருக்குறாங்க. மற்ற ஃபோட்டோஸ் வந்து நாங்கள் அதிகமாக எடுத்துருக்க மாட்டோம். நெக்ஸ்ட் இது வெயிட் என்னடா கவரா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு, கியூட்டா இருக்கு, குட்டியா இருக்கு. பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு. ஸோ இதுவும் எதிர்பார்க்காத கிஃப்ட்னு சொல்லலாம். ஸோ சாமியும் வந்துருச்சு, கிஃப்ட்டும் இதில் விளக்கும் வந்துருச்சு. ஸோ நல்லா இருக்குது இதுவும். ஸோ இதெல்லாம் சர்ப்ரைஸ் கிஃப்ட்டுலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணிடலாம். என்ன இது பண்ற மாதிரியா இல்லை? இது அவ்வளோதான் கிஃப்ட் தான். இந்த 6 இருக்கு.
லைட் எரியுதுடா. இங்கே ஆஃப் பண்ணுறது. அவங்களுக்கு நீ பார்த்துட்டு இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அடியில் சுவிட்சு போட்டால் லைட் எரியும். ஸோ இது நைட்டில் பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக இருக்கும். அழகாக இருக்கும். ஸோ சூப்பராக இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா. ஸோ உள்ள ஒரு கப்பல் சேர்ந்து உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. இது நெக்ஸ்ட்டு அது ஃபோட்டோ ஃப்ரேம் தான். அதுவும் அதே ஃபோட்டோவாக தான் இருக்குது எப்படியும். ஃபுட்டில் போட்டிருக்கேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம் தான். ஸோ இதுலேயும் அதே மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் எங்களுக்கு அந்த ஃபோட்டோ தான் இருக்குது. அந்த ஃபோட்டோ தவிர வேறு எந்த ஃபோட்டோவும் இருக்காது. நல்லா இருக்கு. ஆனால் எல்லாருமே ஒரு டிஃப்ரெண்ட் டாப்புக்கு இதில் வந்து இது பண்ணி எடிட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஒன்றும் ஒவ்வொரு மாதிரி. ஸோ அடுத்து இது பார்த்தீங்கன்னா எங்களுக்கே தெரியும். தெரிஞ்சு வாங்கின கிஃப்ட் தான் வந்துட்டு இது. இது நம்ம இப்பதான் வீடு கட்டியிருக்கோம். ஸோ அதனால அவங்களே சில பேர் கிஃப்ட் என்ன வாங்கணும்னு கேட்டு வாங்கியிருக்காங்க. ரொம்ப ஸோ அதில் ஒரு கிஃப்ட் தான் இதுவும். ஸோ இது என்ன அப்படி கிஃப்ட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் என்ன கிஃப்ட் அப்படின்ட்டு. இது கொடுக்குறப்பே எனக்கு தெரியும் இதுதான் கிஃப்ட் அப்படின்னு. ஸோ இதுலேயே பார்த்துருந்துருப்பீங்க இது ஃபேன் தான். ஸோ இன்னும் ஃபேன் எதுவும் மாட்டல. ஸோ அதனால ஃபேன் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இருங்க என்ன கலர்னு பார்க்கலாம். அதையும் ஓப்பன் பண்ணி பிளாக் கலரா? ப்ளூ மாதிரி சாம்பல் கலர். இந்த கலர் தெரிஞ்சிருக்கு. இந்த கலர் கிரே கலர். சாம்பல் கலர் கிரே கலர் சாம்பல் வச்சிடலாம். இப்போ லாஸ்ட் கிஃப்ட் அதுதான் பெரிய கிஃப்ட். அந்த கிஃப்ட் என்ன அப்படின்றது வந்து எங்களுக்கு தெரியும் நல்லாவே. ஸோ இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கிஃப்ட். ஸோ இதுவும் என்ன கிஃப்ட்ன்றது தெரியும், பட் உங்களுக்கு தெரியாது. பார்த்தே பண்ணலாம். கிளாஸ் பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளை காட்டு. ஸோ இது ஓப்பன் பண்ணோம்னா அப்படியே இது பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஃப்ரேமில் இருக்கிறது தான் உள்ள இருக்கு. பட்டர்ஃப்ளையோட இண்டக்ஷன் ஸ்டவ். ஸோ இது வந்து பிராண்டடு. அது இல்லாமல் இது வந்து ரொம்ப கிளாஸஸ். ஸோ கிளாஸில் இருக்கிறனால இது ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் டேமேஜ் ஏதாவது நம்ம ஆர்வ கோளாறுல ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உடஞ்சிரும். ஸோ ஃபுல்லாக இது வந்து கிளாஸில் இது இருக்கிறனால ரொம்ப ஃபோட்டோஸ் வந்து அப்புறமா நாங்கள் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறோம். இப்போ வேண்டாம். ஸோ இது வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ஸோ அதனால் இது வந்து எதாவது பண்ணிவிடுவோம் ஆர்வ கோளாறுல. ஸோ அவ்வளோதான் கிஃப்டஸ்ஸு. ஸோ எல்லா கிஃப்ட்டுமே ஓப்பன் பண்ணியாச்சு. எங்களுக்கு வந்து மேரேஜ் வெட்டிங்க்கு வந்தவங்க அதுக்கப்புறமா கிஃப்ட் கொடுத்தவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே தேங்க்ஸ். எங்களுக்காக வந்திருக்கீங்க. வழி கூட நிறைய பேருக்கு தெரியாது தான் கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ. வழி கூட தெரியாமல் தெரிஞ்சு அழிஞ்சு எல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்து எல்லாமே கொடுத்துட்டு போயிருக்கிறீங்க. எங்களுக்காக வந்தீங்க. ரொம்பவுமே தேங்க்ஸ். என்ன சொல்கிறது? தேங்க்யூ. அண்ட் வீடியோ பார்த்ததுக்கும் ரொம்பவுமே தேங்க்ஸ். நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இவங்க வந்து என்னோட லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.